وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد. அளவற்றாலும் நிகழ்ச்சன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தாரும் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபீன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவட்டுமாக. கிணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அன்னவம் மீது கடமையாக்கிய இந்த ரமதானை நோன்பை நூற்ற வண்ணமாக அவன் இந்த கடைசி இரவில் வைத்திருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். புகழனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டும். அல்லாஹு தஆலா விடம் துஆ என்கின்ற அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த நன்மையும் அஜரையும் கூலியையும் நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய அமர்வு 6வது அமர்வாக இருக்கின்றது. ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய புத்தகம் மஜாலிசு ஷஹ்ரி ரமதான், புனித ரமதானுடைய அமர்வுகள் என்ற புத்தகத்திலிருந்து 6வது அமர்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்று நாம் நரகத்தை பற்றியும் நரகத்துடைய கொடூரங்களை பற்றியும் அதனுடைய தண்டனைகளை பற்றியும் நாம் பார்த்தோம். அதில் மனிதனை பொசுக்கி விடுகின்றது. அதை கேட்டவுடனே மனிதனுடைய இதயங்களும் பிளந்து விடுகின்றன. அல்லாஹு தஆலா நம்மை நரக நெருப்பிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த குறைகளே தலைப்பு, அது என்னென்ன காரணங்கள், காரியங்கள் ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நரகம் செல்ல வழிவகுக்கும் காரணிகள் என்னவாக இருக்கின்றது என்ற விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த புத்தகத்தில் பொதுவாக நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணங்களையும் 2ஆக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று குஃப்ர் என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஒரு வகை. அதற்கு குஃப்ர் அஸ்பாபுல் முகஃபிரா என்று சொல்லப்படும், மனிதனை குஃப்ர் வரை இறை நிராகரிப்பில் கொண்டு செல்லக்கூடிய காரணங்களாக இருக்கும். 2வது அஸ்பாபுல் முஃபஸ்ஸிகா, மனிதனை பாவத்திலும் தீமையிலும் ஆழ்த்தக்கூடிய காரணங்களாக இருக்கின்றது. முதல் காரணத்தை பார்க்கும் பொழுது, குஃப்ர் மற்றும் இறை நிராகரிப்புடைய காரணங்களை பார்க்கும் பொழுது, மனிதனை இதை செய்யக்கூடிய இந்த மனிதனை நிரந்தரமாக நரகத்தில் அங்கு வைக்கக்கூடியதாக இருக்கும், வழிவகுக்க விடும். அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவான். 2வது பாவங்களும் தீமைகளும் ஆழ்த்தக்கூடிய காரணங்கள் அவனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றாது, ஆனால் அவனை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆக இன்று நாம் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் இது 2ஐயும் 2 அமர்வுகளாக பிரித்திருக்கின்றார்கள். நாம் இதை இந்த ஒரு அமர்வில் இதை பார்க்கலாம். முதல் விஷயம், முதல் வகை குஃப்ர் மற்றும் இறை நிராகரிப்பவர்களை பற்றி, இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த பாவங்களும் அந்த குஃப்ரை பற்றி நாம் இன்று பார்க்க. முதல் விஷயம், அதில் முதல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதும் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுக்காக சமர்ப்பிக்கக்கூடிய வணக்க வழிபாட்டாக இருக்கட்டும், அவனுடைய ஆட்சியும் மற்றும் ஆற்றலாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹு தஆலா தனித்தவன். அவனை தவிர வேறு யாரும் அந்த தன்மைக்கும் மற்றும் அதனுடைய ஆற்றலுக்கு உரிமையாளன் கிடையாது என்பதுதான் தௌஹீத். இதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இறந்தோர்களுக்கு, அவுலியாக்களுக்கு, நபிமார்களுக்கு இருக்கின்றது, குத்துபுகளுக்கும் மக்தாபுகளுக்கும் இருக்கின்றது என்று ஒருவர் கருதினார் என்றால், அவரிடம் தன்னுடைய தேவையை முறையிட்டார் என்றால், அவர் அல்லாஹு தஆலாவிடம் இருக்கக்கூடிய தன்மை இவரிடம் இருக்கு என்று
அவன் கருதினான் என்றால் அது குஃப்ர் வரை கொண்டு செல்லும், மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் முஷ்ரிக்காக இருப்பான், அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதைதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். சூரத்துல் மாயிதாவுடைய 72வது ஆயத்தில், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்ன வ மஅவாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவன் அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விடுகின்றான், தடை செய்து விடுகின்றான். அவனுடைய இருப்பிடம் என்பதே நரகம்தான். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக கூறிவிட்டான். ஆக ஷிர்க் என்பது மிக கொடூரமான ஒரு பாவமாக இருக்கின்றது. மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியதும் மற்றும் நரகத்தில் நிரந்தரமாக வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, அல்லாஹ்வை ஏற்க மறுப்பதும் அல்லாஹ்வை நிராகரிப்பதும். அவருடைய குறிப்பாக ஈமான் என்று சொல்லக்கூடிய அடிப்படைகள் 6 அடிப்படைகளில் ஏதேனும் ஒன்றை அவன் நிராகரித்தான் என்றால், அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது, வானவர்கள் மீது ஈமான் கொள்வது, வேதங்கள் மீது ஈமான் கொள்வது, நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது, மறுமையின் மீது ஈமான் கொள்வது மற்றும் விதி தக்தீர் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏதேனும் ஒன்றை அவன் நிராகரித்தான் என்றால் இதுவும் அவன் காஃபிராக ஆகிவிடுவான். இதுவும் அவனை நரகத்தில் நிரந்தரமாக கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நிலையாக ஆகும். ஆகிய அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 150 மற்றும் 51வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் யார் நிராகரித்தார்களோ, பிறகு அல்லாஹ்வையும் தூதரையும் பிரிக்க விரும்பினார்களோ, அவர்கள் நாம் சிலதை ஈமான் கொள்கின்றோம், சிலதை நாம் விட்டு விடுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹப்பா, இவர்கள்தான் திட்டவட்டமாக இறை நிராகரிப்பாக இருக்கின்றார்கள், நிராகரிப்புறாக ஆவார். வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, இத்தகையோருக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து உள்ளோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அதே போல அல்லாஹு தஆலா இந்த ஷிர்க் இணை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான். அவர்களுக்கு தண்டனையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான், லானத்தையும் சாபத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இதை சூரத்துல் அஹ்ஸாபிலும் 64 68 ஆயத் வரை அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி கூறியிருக்கின்றான். நிச்சயமாக நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், மேலும் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை அவர்களுக்காக தயார் செய்துள்ளான், அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஆக இரண்டாவது காரணம், அன்புக்குரியவர்களே, காரணிகள் குஃப்ர் செய்வது, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் அடிப்படையான விஷயங்களை நிராகரிப்பது என்பது இது அவனை நரகத்தில் நிரந்தரமாக ஆக்கிவிடும். மூன்றாவது விஷயம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 5 தூண்களில் ஏதாவது ஒன்றை அவன் நிராகரித்தான் என்றாலும் அதுவும் அவனை நரகத்தில் நிரந்தரமாக கொண்டு செல்லும், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவான். இஸ்லாத்துடைய 5 தூண்கள் பார்க்கும் பொழுது ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜகாத் மற்றும் ஹஜ். இதை ஏதேனும் ஒன்றை அவன் நிராகரித்தான் என்றால், அவன் இதை ஏற்கவில்லை, என் மீது இது கடமை இல்லை என்று அவன் நிராகரித்தான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுகின்றான். அப்படிப்பட்டவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அதே போல ஆனால் ஒருவர் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு இதெல்லாம் கடமை என்று தெரியவில்லை, அதனால் அவன் இதை ஒப்புக்கொள்ளவென்றால் அவருக்கு நாம காஃபிர் என்று சொல்ல நாம் கூடாது. மாறாக அவருக்கு நாம் அறிவுரை வழங்கி முறையான அறிவுரை அவருக்கு பெற்ற பின்னர் அவர் அதற்கு பிறகு மறுத்தால்தான் அவருடைய நிலைமை ஆகுமே தவிர, அவர் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் நிராகரித்தார்கள் என்றால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். 4வது காரணிகள், அல்லாஹ்வையோ அவருடைய மார்க்கத்தையோ அவருடைய தூதரையோ பரிகாசம் செய்வது, கேலி செய்வது. மார்க்கத்தை சுப்ஹானல்லாஹ் அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தையும் மற்றும் அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் மற்றும் அல்லாஹ்வையும் கேலி செய்வதும் பரிகாசம் செய்வது என்பது, இதை கேலி விஷயமாக எடுத்துக்கொள்வது என்பது இது அல்லாஹ்விடம் சுப்ஹானல்லாஹ் மகத்தான ஒரு பாவமாக இருக்கின்றது, மனிதனை வெளியேற்றிவிடும் இஸ்லாத்திலிருந்து. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சூரத்து தலாக்குடைய 66வது ஆயத்தில் கூறுகின்றான்,
وَلَئِنْ سَأَلْتَهُمْ لَيَقُولُونَ إِنَّمَا كُنَّا نَخُوضُ وَنَلْعَبُ قُلْ أَبِاللَّهِ وَآيَاتِهِ وَرَسُولِهِ كُنْتُمْ تَسْتَهْزِئُونَ لَا تَعْتَذِرُوا وَقَدْ كَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ. அவர்களிடம் நீர் கேட்பீராயின் உடனே அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் தான் நாம் பேசுகின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அவரிடம் நீ கூறுவாயாக, அல்லாஹ்வையும் அவருடைய வசனங்களையும் அவருடைய தூதரையும் தான் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? உங்கள் தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் இறைநம்பிக்கை நீங்கள் குஃப்ர் செய்து விட்டீர்கள் நீங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். ஆக எக்காரணத்து கொண்டும் அல்லாஹ்வை கொண்டு பரிகாசம் செய்வதோ அல்லது அவனுடைய தூதரை கொண்டு பரிகாசம் செய்வதோ அல்லது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு நாம கேலியாக பேசுவதோ அல்லது விளையாட்டாக அதை கொண்டு அதை விளையாடுவது என்பது இது அல்லாஹ்விடம் மிகவும் கோபத்திற்குள்ளாகக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த காரணங்களில் நிரந்தரமாக மனிதனை கொண்டு செல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று நயவஞ்சகத்தனம். நயவஞ்சகம் என்பது அன்புக்குரியவர்களே, உள்ளத்தால் நிராகரித்துக் கொண்டு இஸ்லாத்தை உள்ளத்தால் நிராகரித்துக் கொண்டு தான் ஒரு முஸ்லிம் என சொல்லாலும் செயலாலும் வெளிக்காட்டிக் கொள்வதுதான் இது நயவஞ்சகத்தனமாக இருக்கின்றது. இதில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி சொல்லும் பொழுது குஃபார்கள் மற்றும் முஷ்ரிக்களை விட இறை நிராகரிப்பார்களும் மற்றும் இணை வைக்கக்கூடியவர்களை விட கடுமையான தண்டனை நயவஞ்சகர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கின்றான். சூரத்துல் நிசாவுடைய 145வது ஆயத்தில், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா. நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிகவும் அடித்தட்டத்திற்கே அவர்கள் செல்வார்கள், அவர்களுக்கு உதவி செய்வோர் யாரையும் நீர் காண மாட்டீர் என்று. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, முந்தைய குறிப்பிட்ட அனைத்து காரணங்களை விட இது மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் நயவஞ்சகர்களின் தண்டனையும் மிகவும் கடுமையானது உள்ளது. அவர்கள் நரகத்திற்கு அடித்தளத்தில் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதற்கு காரணம் என்ன? ஒன்று நிராகரிப்பு. இஸ்லாத்தை அவர்கள் நிராகரித்தார்கள் மனதால். இரண்டாவது ஏமாற்றுதல். ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். முன்னாடி அவர்கள் ஒருவர் பேசுவதும் அவர்களுடைய மனசில் ஒன்று வைத்துக் கொண்டு இந்த பகைமையை அவர்கள் வெளிப்படுத்துவது என்பது அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் தூதரையும் பரிகாசம் கேலியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஆகையால் தான் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களுடைய பாதிப்பை விட இந்த இஸ்லாத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த நயவஞ்சகருடைய பாதிப்பினால்தான் இஸ்லாத்திற்கு மிகவும் ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டது, பாதிப்பும் ஏற்பட்டது. ஆகையால் தான் இதற்குரிய தண்டனை மகத்தானதாக இருக்கின்றது. இந்த விஷயத்திலிருந்து நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதே போல நயவஞ்சகத்துடைய அடையாளங்களை நாம் பார்க்கும் பொழுது, அலாமத்துகளை பார்க்கும் பொழுது எண்ணற்ற இருக்கின்றது. அதில் சில விஷயங்களை ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று, அவர்கள் எப்பொழுதுமே இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா இறக்கிய இந்த ஆயத்துகளையும் மற்றும் குர்ஆன்களையும் அவர்கள் சந்தேகம் கொள்வார்கள். அவர்கள் தான் ஒரு சியாசி என்று அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக இதில் சந்தேகம் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இறக்கிய இந்த சட்டத்தில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக அல்லாஹு தஆலா இறக்கிய இந்த கட்டளைகளை நாம பரிபூர்ணமாக நாம மனதால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம செயல்முறையில் இருந்து அதை நாம் வெறுத்தால் அல்லது அதை சந்தேகப்பட்டாலும் சரி, இதுவும் ஒரு நயவஞ்சகத்தனத்தின் தன்மையில் வந்துவிடும். அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து பாதுகாப்பானாக. அதே போல இந்த நயவஞ்சகத்தினுடைய தன்மையில் பார்க்கும் பொழுது தொழுகையை பாரமாக கருதுவார்கள். தொழுகையை தொழுகும் பொழுது அவர்கள் பாரமாகவும் சுமையாகவும் தான் கருதுவார்கள். சோம்பல்தனத்தை அவர்கள் பட்டுக்கொண்டு தொழாதவராகவும் இருப்பார்கள், அல்லது தொழுகும் பொழுது மிகவும் சோம்பல்தனத்தில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நயவஞ்சக தன்மையில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத்து நிசாவுடைய 142வது ஆயத்தில் கூறும் பொழுது, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ காதிஊஹும்.
நிச்சயமாக முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள், ஆனால் அவர்கள்தான் அவர்களை ஏமாற்றி உள்ளாக்குகின்றார்கள். வைதா காமு இலி ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நிற்கும் பொழுது அவர்கள் சோம்பல்தனத்தை கொண்டு அவர்கள் நிற்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். யுராஊனன் நாஸ், மக்களுக்கு அவர்கள் காட்டுவதற்காக தொழுகையில் நின்று அவர்கள் தொழுகையை காண்பிப்பதற்காக அவர்கள் தொழுகுவார்கள். வலா யஸ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, தொழுகையில் நிற்கும் பொழுது அவர்கள் சீக்கிரமாக அவர்கள் மிகவும் விரைவான முறையில் அவர்கள் தொழுகையை முடித்துக் கொள்வார்கள், அதிகமான திக்ருகளை செய்ய மாட்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நயவஞ்சகத்துடைய தன்மையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும் பொழுது இங்கு சொல்லக்கூடிய விஷயம் தொழுகையை பற்றி, தொழுகையை பேணக்கூடியவரும் தொழுகையில் பயபக்தியுடன் தொழக்கூடியவரும் மற்றும் தொழுகையில் மிகவும் உற்சாகத்துடனும் நாம் விருப்பத்துடன் தொழுவது என்பது இது முஃமின்களுடைய சிஃபத்தாக இருக்கின்றது. மற்றும் தொழுகையில் நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் நான் நிற்கின்றேன், அல்லாஹ்விடம் நான் பேசுகின்றேன் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி அவன் தன்னுடைய அந்த தொடர்பை துண்டித்துக் கொள்ள முடியும்? நாம் விரும்பக்கூடியவர்களிடம் நாம் பேசும் பொழுது இன்னும் நாம் பேச வேண்டும், இன்னும் நாம் பேச வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தி நமக்கு அனைத்து விஷயத்தையும் கொடுக்கின்றான், பாதுகாப்பையும் ஆஃபியத்தையும் அனைத்துமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்றால், அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது நாம் எப்படி நிற்க வேண்டும்? நமக்கு அல்லாஹ்விடம் பேசுவதற்கு விருப்பம் இல்லையா? நமக்கு அல்லாஹ்விடம் பேசுவதற்கு விருப்பம் கிடையாதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பவர்களே. நம்முடைய தொழுகையை நிதானமாகவும் நாம் நிம்மதியான நிலையிலும் நிதானமான நிலையிலும் நாம் அதை தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சீக்கிரமாக இது ஒரு டியூட்டி என்று நாம முடித்துவிட்டு செய்வது என்பது அது ஒரு பழக்கமாகிவிடும். இபாதத் வணக்க வழிபாட்டு முறையாக நாம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நயவஞ்சகத்துடைய நிறைய அடையாளங்களை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் எப்பொழுது நேண்டினாலும் அவர்கள் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இதை தவிர அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது வகைகள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்லும், ஆனால் அவனை அதை நிரந்தரமாக நரகத்தில் வைக்காது, மாறாக அந்த தண்டனையை அனுபவித்த பிறகு அவன் சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடியவனாக இருப்பான், அவன் முஃமினாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால். அப்போ இரண்டாவது இந்த வகை நாம் பார்க்க இருக்கிறது, இஸ்லாத்திலிருந்து வெளியேற மாட்டான், ஆனால் அவனுக்கு தண்டனை என்பது கண்டிப்பாக உள்ளது. அவனுக்கு முதலில் அவன் தண்டனை அனுபவித்த பிறகுதான் அவன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவனாக இருப்பான். தண்டனை என்பதும் அங்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை என்புக்குறர்களே அது மகத்தான ஒரு சிறைச்சாலையாக இருக்கின்றது. மிகவும் கடுமையான ஒரு சிறைச்சாலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆக முதல் இந்த காரணங்களில் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முதல் காரணத்தை பார்க்கும் பொழுது பெற்றோரை நிந்திப்பது. அவர்கள் தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அவர்களை நிந்திப்பது என்பது என்ன என்பதுக்குள்ளே அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பந்த உறவை கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நிந்திப்பது என்று. அப்போ பெற்றோரை நிந்திப்பதும் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்காமல் இருப்பது என்பது இது அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலாவிடம் மிக மகத்தான ஒரு குற்றமாக இருக்கின்றது, மிக மகத்தான ஒரு பாவமாக இருக்கின்றது. மனிதன் இந்த உலகத்தில் நிறைய பாவங்களுக்கு அவன் தண்டனை இந்த உலகத்தில் உணர்கின்றான். அதில் ஒன்று தன்னுடைய பெற்றோர்களை நிந்தித்தான் என்றால், தன்னுடைய பெற்றோர்களை அவன் ஏசினாலோ கடுமையான முறையில் நடந்து கொண்டான் என்றால் அவன் மரணிப்பதற்கு முன்னாலே அவனும் இதே போல நிலைமையை தன்னுடைய குழந்தைகளிடம் அதை உணருவான். இது அல்லாஹுடைய சட்டமாக இருக்கின்றது. ஆக நம்மால் முடிந்த நாம் அல்லாஹு தஆலாவை எப்படி நாம் வணங்குகின்றோமோ அடுத்தபடியாக அல்லாஹுடைய கட்டளை நம் மீது என்ன, நம்முடைய பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இதை அல்லாஹு தஆலா சூரத்து பனி இஸ்ராயீல் சொல்லும் பொழுது உமது இறைவன் விதி வகுத்துள்ளான், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள், தாய் தந்தையிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் இருவரோ முதுமை நிலையை அடைந்து நிலையில் இருந்தால் அவர்களை சி என்று
கூறாதீர்கள் என்று நபி இங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினார். சுப்ஹானல்லாஹ். சி என்பது நாம் சொல்லாமல் ஒரு வெறுப்பை நாம் வெளிப்படுத்துகின்றோமே, அல்லது ஒரு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா இதையும் நீங்கள் பெற்றோர்களிடம் கூறாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றார் என்றால், நாம் நம்முடைய பெற்றோர்களிடம் எப்படி இருக்கின்றோம்? நாம் நோன்பை நோக்கின்றோம், நம்முடைய நல்ல அமல்களை நாம் செய்கின்றோம். ஆனால் என்ன, அந்த நல்ல அமல்களில் அல்லாஹை பொருந்திக் கொள்ளக்கூடிய அமல்களை நாம் செய்கின்றோம், திக்ரு செய்கின்றோம், துஆவை செய்கின்றோம், தொழுகையை நிறைவேற்றுகின்றோம், தஹஜ்ஜுதை தொழுகின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். என்ன, இந்த நிலையில் நம்முடைய பெற்றோர்களிடம் நாம் நல்ல முறையாக பழகுகின்றோமா இல்லையா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ள அன்புக்குரியவர்களே, பெற்றோர்கள் என்பது 2 கண்கள். நம் பெற்றோர்கள் நம்மிடம் இருந்தால் என்றால் நாம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவர் இறந்துவிட்டார், நம்முடைய பாதி உலகம், அரை உலகம் மறைந்து விட்டது. இருவரும் சென்று விட்டார்கள் என்றால் நமக்கு கண்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய இந்த பார்வை இழந்தவர்களாக நாம உணர்வோம். நமக்கு என்று ஒரு நல்லது கெட்டது செய்யக்கூடியவர்கள் யாரும் இன்னும் உதவியாக வரமாட்டார்கள், தாய் தந்தையை தவிர. ஆக தாய் தந்தைகள் இருக்கும் பொழுதே அவர்களை பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு, பிறகு அதே போல அவர்களை நரகத்திலிருந்து நம்மையும் அவர்களையும் நாம பாதுகாப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் அவர்கள் நமக்காக செய்த தியாகங்களை நாம் உணர்ந்து நாம் பார்க்கும் என்றால் கண்டிப்பாக அது அவர்கள் செய்த தியாகம் நாம் செய்த பணிவிடைக்கு எதுவும் ஈடாகாது, அது ஒரு அற்பமாக தான் இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு முறை ஹஜ்ஜி செய்யும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தாயை யமன் நாட்டிலிருந்து தோளில் சுமந்த நிலையில் கொண்டு வருகின்றான். ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்துவிட்டு தவாஃபை செய்து விட்டு அவனிடம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவிடம் கேட்கின்றான், நான் என்னுடைய தாய்க்கு அவர் செய்த தியாகத்திற்கு ஏதாவது ஒரு பணிவிடை நான் செய்து விட்டேனா, அவர்களுக்கு ஒரு பகரமாக ஏதாவது ஒன்று செய்தேனா என்று கேட்கும் பொழுது, நீ செய்த அனைத்து விஷயம், யமன் நாட்டிலிருந்து உன்னுடைய தாயை தோளில் நீ சுமந்து கொண்டு வந்து இங்கு ஹஜ்ஜுடைய அனைத்து கட்டளைகளையும் கடமைகளையும் நீ நிவர்த்தி செய்தாய், பூர்த்தி செய்தாய். இதற்கு நீ சுப்ஹானல்லாஹ் அவர்கள் செய்த ஒரு சிறிய தியாகங்களுக்கும் ஈடாகாது என்று கூறினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்களை நாம சந்தோஷப்படுத்துவதும் எப்படி என்றால், அவர்கள் எங்களை பார்த்தார்கள் என்றால் புன்னகைக்க வேண்டும், சிரிக்க வேண்டும். அவருடைய மனசில், அவருடைய முகத்தில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அளவுக்கு நாம் நம்முடைய பெற்றோர்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த நரகத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணம் உறவை முறித்துக் கொள்வது, உறவை துண்டித்துக் கொள்வது. அன்புக்குரியவர்களே, உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றோம். குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் உறவு பேணக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன நினைக்கின்றோம், ஒருவர் வந்தார் நாம் போவோம், இன்னொருவர் தந்தார் நாம் தருவோம் என்ற நிலைதான், இதுதான் உறவை பேணுவது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது பகரம் என்று சொல்லப்படும், இதற்கு முகாஃபி என்று சொல்லப்படும். இது உறவை பேணக்கூடியவர்கள் அல்ல. உறவை பேணக்கூடியவர்கள் யார் என்றால், அவர்கள் உறவை துண்டித்துக் கொண்டு செல்லும் பொழுது நாம் சென்று உறவை நாம் சேர்த்துக் கொள்கின்றோமே, உறவை பேணுகின்றோமே, அதுதான் உறவை பேணுவது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் பொழுது நாம் அவர்களுக்கு நலனை நாடுகின்றோமே, இதுதான் உண்மையான உறவை பேணுவது என்பது. அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் உறவை துண்டித்துக் கொள்ளக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅன், நிச்சயமாக முறித்துக் கொள்பவன் சுவனத்தில் புகமாட்டான் என்று புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகின்றார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய உறவினர்களை நான் நல்ல முறையாக பழகுகின்றேன், ஆனால் அவர்களோ என்னிடம் மிகவும் தவறான கடுமையாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு நான் உதவி செய்ய விரும்பினால் அவர்கள் எனக்கு எதிரியாக தான் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதே நிலையில் உனக்கு இருக்கின்றது என்றால்
நீ சொல்லக்கூடிய விஷயம் இது உண்மையாக இருக்கின்றால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீ எதுவரை இதனுடைய தொடர்ச்சியினை மேற்கொண்டிருப்பாயோ, இதை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாயோ அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவர்கள் தன்னுடைய தலையில் மண்ணை அவர்கள் அள்ளி போட்டுக் கொள்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். உறவு என்பது அன்புக்குரியவர்களே, நாம் உறவை பேணுவது நம்மால் நம்முடைய உறவுகள் இரத்த உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய திருமண உறவாக இருக்கட்டும், அதை நாம் முறித்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலாவிடம் மிகவும் ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்குரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா உடைய உறவு நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய உறவுகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்முடைய உறவுகளை துண்டித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் உண்மையாக உறவை பேணுவது, அல்லாஹு தஆலாவுடைய உறவு நமக்கு வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உறவுகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உறவு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியது. என்னை சேர்த்துக் கொள்ளக்கூடியவனை நீ சேர்த்துக் கொள்வாயாக, என்னை துண்டித்துக் கொள்ளக்கூடியவனை நீ துண்டித்துக் கொள்வாயாக என்று கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அதற்கு அவன் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக உன்னை யார் சேர்த்துக் கொள்கின்றார்களோ நான் அவர்களை சேர்த்துக் கொள்கின்றேன். உன்னுடைய உறவு யாரு விரும்புகின்றாரோ நானும் அவருடைய உறவை வைத்துக் கொள்கின்றேன். உன்னை யார் துண்டித்துக் கொள்கின்றாரோ எனக்கும் அவருடைய உறவு தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் இந்த விஷயத்தை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மூன்றாவது இருப்பது என்பது வட்டி உண்பது. அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது மிக கொடூரமான மிக மோசமான ஒரு பாவமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா வட்டியை பற்றி மிகவும் கடுமையாக அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். வட்டியை உண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மற்றும் அவருடைய தூதருக்கு எதிராக போர் விடுவதை அவர்கள் தயாராகிக் கொள்கின்றார்கள் என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். யாரு இந்த வட்டியை விடவில்லையோ அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவர்களுக்கு எதிராக போர்க்களத்தில் இருக்கின்றார்கள், போரிடுவதற்காக தயாராக இருக்கின்றார் என்று. ஆக இந்த விஷயத்தை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். மனிதனை நரகத்தில் கொண்டு செல்லக்கூடிய விஷயத்தில் இது வட்டியாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரிஸ்க் எழுதிவிட்டான். ரிஸ்க் வந்தே தீரும் அன்புக்குரியவர்களே. நமக்கு இந்த காலத்தில் வட்டியை தவிர வேறு வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்வது என்பது இது தவறானது. மக்கள் வைத்துக் கொண்ட ஒரு சட்டமாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா அவன் இந்த அவனுடைய மார்க்கத்தில் சட்டத்தை இந்த வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். இது மறுமை நாள் வரை ஏற்படும். இது எந்த நிலை வந்தாலும் சரி, எந்த காலகட்டம் வந்தாலும் சரி, வட்டி என்பது ஹராமாக்கப்பட்டது. அது ஹராமாக தான் இருக்கும் கியாமத் நாள் வரை. இதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதே போல அனாதைகளுடைய சொத்தை சூறையாடுவதும் அநியாயமாக அதை செலவழிப்பதும் என்பது கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இதையும் அல்லாஹு தஆலா மிகவும் திட்டவட்டமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான். எவர்கள் இனி அனாதையுடைய அனாதையுடைய செல்வத்தை அவர்கள் அநியாயமாக அவர்கள் உண்ணுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தன்னுடைய வயிற்றில் நரக நெருப்பை தான் அவர்கள் அள்ளி கொட்டிக் கொள்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அதற்கு பிறகு பொய் சாட்சி கூறுவதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறே. பொய் சாட்சி என்பது நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் அங்கு சாட்சி கூறக்கூடாது. ஏனென்றால் பொய் சாட்சி சொல்லக்கூடியவனுக்கு மிகவும் கடுமையான தண்டனை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா மிகவும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு பிறகு தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை ஏமாற்றுவதும் அவர்களுக்கு நலனை நாடாது இருப்பது என்பது இதுவும் நரகத்தில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். நமக்கு அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக இருக்கின்றான். நம் மீது சிலருடைய பொறுப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான் என்றால் அவர்களுடைய பொறுப்பை நாம பூர்த்தி செய்வதும் அவர்களுடைய கடமையை அவர்களுக்கு முழுமைப்படுத்துவது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன் குடும்பத்தினர் மீது பொறுப்பாளியாக இருக்கின்றான். அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண் தன்னுடைய வீட்டை தன்னுடைய கணவருடைய வீட்டின் பொறுப்பாளியாக இருக்கின்றால், அவருடைய குழந்தைகளுடைய பராமரிப்பில் பொறுப்பாளியாக இருக்கின்றால், அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேட்பான். ஆக இந்த பொறுப்பை புறக்கணிக்கக்கூடியவர்களும் மற்றும் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல இந்த நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணங்கள் ஒன்று உருவம் வரைவது. மனிதனுக்கோ அல்லது உயிர் பிராணிகளை கொண்டு படம் வரைவது என்பது இது அல்லாஹு தஆலா
நரகத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உருவப்படம் வரைகிற ஒவ்வொருவருக்கும் நரகம்தான். அவன் தீட்டிய உருவப்படத்திற்கு பகரமாக ஒரு உயிரை அவன் மீது அல்லாஹ் சாட்டுவான். அது அவனை நரகத்தில் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அவன் வரைந்த உருவத்தை வரைந்தவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த உருவத்தில் உயிரை கொடுத்து அந்த உருவமே அவனை தண்டனை கொடுக்கக்கூடியதும் அவனை வேதனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். நண்பர்களே, ஆக உருவப்படத்தை வரைவதும் என்று இது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. உருவம் படைந்து முகம் இருக்கக்கூடிய உருவங்கள், ஆம், ஒருவர் மரங்களை, செடி கொடிகளை, பழங்களை வழங்குகின்ற அது அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கம் அதை அனுமதித்திருக்கின்றது. அதே போல இந்த குறிப்பாக இப்படிப்பட்ட தண்டனைகள் எண்ணற்றதாக இருக்கின்றது. நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள் நிறையதாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், சில புத்தகங்கள் நாம் பார்ப்போம். மனிதர்கள் அலட்சியமாக கருதக்கூடிய சில பாவங்கள், நாம் அலட்சியமாக உணரக்கூடிய சில பாவங்களும் நம்மை நரகத்தில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமறை குர்ஆனிலும் அஹதீஸ்களிலும் கூறியிருக்கின்றார்கள் என்றால் இதிலிருந்து நாம் அஞ்சிக் கொள்வதற்காக தான் மற்றும் இதிலிருந்து நாம பயந்து கொள்வதற்காக தான் அன்புக்குரியவர்களே நமக்கு சொல்லப்பட்டது. ஆக இதை கொண்டு இந்த விஷயத்திலிருந்து நாம அஞ்சிக் கொண்டு இதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிகமாக நாம் இந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். நாம் முன்கூட்டியே பார்த்தோம், எந்த ஒரு மனிதன் ஒரு காலையிலும் ஒவ்வொரு நாளிலும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு 3 முறை கேட்கின்றானோ அந்த நரகமே அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்கின்றது, யா ரப்புல் ஆலமீன், இந்த மனிதன் என்னுடைய பாதுகாப்பை என்னை விட்டு பாதுகாப்பு உன்னிடம் தேடுகின்றான், நீ அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக என்று. அதே போல ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை வேண்டிய வண்ணமாக சொர்க்கத்தை அவன் அல்லாஹ்விடம் கேட்டான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த சொர்க்கமே அவனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக நரகத்துடைய விஷயத்தை கொண்டு நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். சின்ன விஷயங்கள் அலட்சியமாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மற்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களுக்கு ஏற்படுத்திய சிறந்த அந்த சுவனத்தில் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், சத்தியத்தின் மீது எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. அதன் மீது எங்களை மரணம் அடைய செய்வாயாக. கருணைமிக்க இறைவனை, உனது கருணையால் எங்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குவாயாக. சொர்க்கத்தில் புகச் செய்வாயாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.